நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய அழைப்பு என்னவென்றால் ஜெபம். நாம் செய்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஜெபத்துக்கு தான் பல வகையான தடைகள். நம்ம எவ்வளவு தூரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்க விடாதபடி பல்வேறு வகையான போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நான் பார்த்து கேட்கிறேன், ஏன் சபையிலே ஒரு ஆயத்த ஜெபம், ஒரு காத்திருப்பு கூட்டம் என்பதை வைக்கிறாங்க? இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்காக சபையில ஜெபம் என்று வைக்கிறாங்கன்னா, நாளைய தின ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் சபைக்கு கொண்டு வருவதற்காக சபைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சட்டம். சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு சொல்லும் போது ரோமர் 12:12 சொல்லுகிறாங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆனா ஜெபத்தை உட்கார முடியல, தரிக்க முடியல. ஆனா ஜெபத்தை பற்றி அதிகமாக நாம் கேட்டா விளக்கம் பயங்கரமா கொடுப்போம், பேசுவோம். ஜெபம் பண்ணாதான் பிரதர், ஜெபம் தான் காரியம். ஆனா ஜெபத்துக்கு வர முடியல, வர விட மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய காரியத்தை புரிந்து கொண்டால், அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டால் தடைகள் உடைந்து விடும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைந்து விடும். ஜெபம் பண்ண வந்தா கூட நான் பார்த்துட்டேன், அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், வேற யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசி ஜெப நேரத்தை வீணடிக்கிறது. எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்கன்னு பாருங்க. நீங்க நிறைய நேரம், ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து உண்மையா ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தை நம்ம விரயமாக்கும்படியான தேவையில்லாத பேச்சுக்கள், இன்னொன்று பாத்தீங்கன்னா பலவீனங்கள், சோர்வுகள் நம்மை தாக்கி விடுகின்றன. அதன் காரியம் என்ன? நம்ம அடைய வேண்டியதை அடைய முடியவில்லை. அப்போஸ்தலர், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அன்றைக்கு சபை செய்த காரியம், அப்போஸ்தலர் காலத்திலே சபையை பார்த்து தேசம் நடுங்கினது. சபைக்குள் இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அதனுடைய அடிப்படை காரியம் என்ன? 2:42 வாசித்து பாருங்கள். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும், என்னதுல? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இது சபை. நான் சொல்ற தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல, தனியா நான் ஜெபிக்கிறேன் பிரதர், இல்ல இல்ல. தனிப்பட்ட ஜெபத்திற்கும் சபை கூடி வந்து ஜெபிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சபை கூடி வந்து சில காரியங்களை திட்டம் பண்ண சொல்லி இருக்கிறார். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 10000 பேரை துரத்துவீர்கள். அல்லேலூயா. இப்ப சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது ஐயா தேசத்துக்குள்ளே அசைவு வருகிறது, பட்டணத்துக்குள்ளே அசைவு வருகிறது, ஐயா வீட்டுக்குள்ளே அசைவு வருகிறது. ஐயா நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே செய்யக்கூடாததை ஐயா கூட்டு ஜெபங்களாய் ஐயா நம்ம இணைந்து ஜெபிக்கிற பொழுது தேவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? சுகமளிக்கிற கூட்டத்துக்கு பிரசங்கியார் வந்திருந்தாங்க, பாஸ்டர் தான் வந்திருந்தாங்க. கடைசியா சொல்லிட்டு போனாரு, சில உள்ளங்களுக்குள்ளெல்லாம் வார்த்தை போக மாட்டேங்குது. நீங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கீங்க.
நம்ம என்ன பார்க்கிறோம்? கூட்டத்தை பார்க்கிறோம். பெரிய கூட்டம் வந்துருச்சு, அதனால பெரிய பெரிய ஊழியக்காரர்களை தான் பாப்பா. கூட்டத்தின் முடிவிலே ஜனங்களுக்குள்ளே அடைந்த மாற்றம் என்ன? அவர் ஆவியில சொல்றாரு, என்கிட்ட ஆட்களை முதற்கொண்டு சொல்லிட்டு போனாரு. உள்ள போகிறதுக்கே வார்த்தை உள்ள போக மாட்டேங்குது. அப்படியானால் கலந்து கொண்டதின் பிரயோஜனம் என்ன? அப்புறம் சொல்லிட்டு சொன்னாரு, ஜெபம் பண்ணணும் பிரதர். சில எல்லைகளுக்குள்ளே சில போராட்டங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறது. அதுக்கு சபை வந்து இப்படி ஜெபிச்சாதான். நீங்க பாருங்க, அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்கள் வருவாங்க. நம்ம செய்ய வேண்டியதை சரியா செய்ய வேண்டியது இருக்கிறது. சொன்னார், எல்லைகளுக்குள்ளே, சில எல்லைகளுக்குள்ள நீங்க போய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கணும்னா அந்த எல்லைகளுக்குள்ளே கிரியை செய்கிற இருளின் ஆதிக்கங்களை முதல்ல நீங்க மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்ளுகிற பொழுதுதான் அதனால் கட்டப்பட்டிருக்கிற வல்லமைகள் விடுவிக்கப்பட்டு ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள். அதற்கு நீ போராடணும். அல்லேலூயா. வீட்டில் உட்கார்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்ற கிறிஸ்தவர்களை கொண்டு தேவன் எந்த ஒரு மாற்றத்தையும் தேசத்துக்குள்ளே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். யாரு? பேதுரு யோவானும். பேதுரும் யோவானும் இயேசு அவர்களை தெரிந்து கொண்ட சீஷர்கள், நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அவங்களே தேவாலயத்துக்கு போய் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே போய் ஜெபம் பண்ண போனார்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் எம்பாத்திரம். ஜெபம் அவசியம். அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெப வேளைய மிஸ் பண்ணிடாதீங்க. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலேயாவது உன் ஜீவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிற நேரம் என்னால ஜெபிக்க வர முடியலன்னா யோசித்து பாருங்க. எஸ்தர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. ராஜமேன்மை கிடைச்சிருச்சு. என்ன சொன்னா? இப்பெல்லாம் நான் ராஜாவின் இடத்துல போக முடியாது. அதனாலதான் மொத்தகாய் சொன்னா, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறே வழியாய் வரும். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீனும் உன் குடும்பமும் அழிந்து போவீங்க. நான் சொல்றேன், முதல்ல தாவீது அவனுக்கு யுத்த ஆடைய போட தெரியாது. அவன் எப்படி போறான்னா, ஒண்ணுமே போடாம சவுல் கொடுக்கிறத கூட எனக்கு அபியாசம் இல்லைன்னு கரண்டிட்டு போறான். ஆனா பின்னாட்கள்ல அவன் அந்த வாளை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு பழக்கப்படுத்தி கொண்டான். முதல்ல எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் வர்றேன், எனக்கு பழக்கம் இல்ல, எனக்கு அபியாசம் இல்ல அப்படின்ற ஒரு காரியம் வேற. எனக்கு வசனத்தை தெரியாது, நான் குழந்தையா இருக்கிறேன் வேற. ஆனா ஐயா ஸ்தோத்திரம், நான் சொல்லுகிறேன், நீ சபைக்குள்ளே இருக்க ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. வீடு ஜெப வீடு.
ஜெப வீட்ல வந்து உங்களை நான் மகிழ பண்ண வேண்டுமானால் இது கள்ளர் புகை அல்ல, ஜெபிக்கிற இடம். வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் எழும்ப வேண்டும். பாருங்க, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அங்க ஓடுறதுக்கு இங்க ஓடுறதுக்கு அங்க போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்படிதான் நீங்க நடந்துருச்சு. நான் போய் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போறேன், ஒரு ஊழியக்காரரை குறித்து சாட்சி சொல்றேன். அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நடந்த காரியம், அவர் எப்படி பில்லி சூனிய கட்டிலே சிக்கி இருந்தார், தெரு தெருவாய் ஓடி இருந்தார், பைத்தியக்காரனை போல சுற்றி இருந்தார். ஆனால் சபையிலே கேட்கிற அந்த சத்தத்தை கேட்டு சபைக்குள்ளே கடந்து வந்தார், கர்த்தர் அவரை விடுவித்தார். இன்றைக்கு அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன அவருக்கு நடந்த காரியத்தை நான் சாட்சியாய் அவரை ஊக்கப்படுத்தும்படி சொன்னேன். அந்த அம்மா வசனத்தை எல்லாம் விட்டுருச்சு. முடிஞ்சவனே கேக்குது, அந்த பாஸ்டர் எங்க இருக்காரு? நான் நிச்சயமா சொல்றேன், விடுதலையே கிடைக்காது. நீ யாரை தேடி போய் கொண்டிருக்கிறார்? நம்ம ஜபம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா மக்கள் எப்படின்னா, ஐயா குழந்தைகளா இருக்கிற பொழுது ஒரு விடுதலை தேவை, உண்மைதான். ஆனால் ஐயா ஒரு வளர்ச்சியை நீ சந்திக்கிற பொழுது, ஐயா நீ வாழ்க்கை கட்டப்படாதபடி அது பெருக்கி சுத்தமாக இருக்க கண்டால் மறுபடியும் வேற 7 பிசாசுகளை கொண்டு வந்து விடு. முன்னிலையை காட்டிலும் உன் பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறி போய்விடும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட போறதுக்கு பதில் அன்னைக்கே நான் சொன்னேன், எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, உன்கிட்ட 15 வாழ்க்கை முடிய போது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுன்னு சொல்லி தீர்க்கதரிசி ஆட்டியா போய் விழுந்து கிடந்தான். அவன் சுவர் பக்கமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுக ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயா நீங்க சொல்லிட்டீங்க, ஐயா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னோம், அவரை பின்பற்றுகிறது நம்ம குறிக்கோளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டிலே வா, நீ ஜெபிக்க ஆரம்பி. ஐயா கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வருவாராய் இல்லையா என்று பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க வர முடியலையே, ஜெபிக்க வந்தாலும் ஜெபிக்க முடியலையே. அதுதான் ஒரு பெரிய பாரம். இன்னைக்கு ஊக்கமான ஜெபம், ஜெபம் இல்ல, ஊக்கமான ஜெபம். நான் டெய்லி காலைல ஜெபம் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 10 நிமிஷம் தூங்குவேன். அது அல்ல, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஒரு ஜெபம். இஎம் பவுன்ஸ் ஒரு ஜெபத்தை குறித்து அதிகமான புத்தகங்களை எழுதின ஒரு மனிதர் இப்படி எழுதி இருக்கிறாரு. Our prayer needs to be pressed and pursued with an energy. Hallelujah. Hallelujah. சும்மா ஜெபிக்க கூடாதா? அந்த ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்க வேண்டும். பாருங்க, சிலவங்க தொடங்கும் போது பயங்கரமா இருக்கும், போக போக அப்படியே தூங்கி வழிஞ்சு கடைசியில எப்ப தூங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதற்குள்ள எனர்ஜி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, that never tires. அப்படின்னா அது சோர்ந்து போக கூடாது. அப்படி நின்னு ஜெபிக்கணும். ஜெபித்துல வந்துட்டாலே ஐயா சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, முதல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க ஜெபத்துல அப்படி இப்படி கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிற பொழுது, ஐயா ஒரு ஜெபாவி உங்களை நிரப்புகிற பொழுது, ஐயா சொல்றாரு, உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தேவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. சிலவங்கள சும்மா அவங்க கொண்டு வர பாயிண்ட்ஸ மனப்பாடம் பண்ணி இல்ல ஏதோ இருக்கா, அப்படி கிடையாது. நீ ஜெபத்துல ஜெப ஆழத்துக்குள்ளே போகிற பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பகுதிகளிலே என்ன காரியத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்தி, ஐயா உன்னை கொண்டு அந்த காரியங்களை ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, இந்த குடும்பத்தை இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த தேசத்துல இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த பட்டணத்துக்குள்ள இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு சொல்லி ஐயா ஒரு ஜெப ஆவி என்னை
அல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. சீஷர்கள் ஆண்டவர்ட்ட எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஒன்னு கேட்டது எது தெரியுமா? ஜெபத்தை குறித்து தான். ஒரு நாள் இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஜீவானந்தம் பாஸ்டரும் டிஜிஎஸ் தினகர் ஐயாவும் ஜெபம் பண்ண போனாங்க. அப்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்ப ஜீவானந்த ஐயா சொன்னாரா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம டீ சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் முன்னதால நின்று ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த ஜெபத்தை அவங்களால முடிக்க முடியல. அந்த ஆவியில அந்த லீடிங்கோட பண்ற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெபத்தை முடிக்க முடியாது. நீ மாம்சத்துல பண்ணாதான் எப்ப முடிப்பாங்க அந்த ஜெபத்தை? எப்ப முடிப்பாங்க அந்த ஜெபத்தை? எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கும் போதோ இல்லாட்டி பாடும் போதோ இவங்க ஓவர் சவுண்டு பாப்பாங்க. ஆனா ஒருத்தர் போன வாரம் சர்ச்சுக்கு வந்தவர் சொன்னாரு, நானே நிறைய பேரை சொல்லுவேன், இவங்க எதுக்கு காட்டு கூச்சல் போட்டு கத்துறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கத்தி பேச போய் தான் அந்த வார்த்தை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க எனக்கு கேட்டுச்சுன்னு சொன்னார். நான் அந்த சர்ச்சுக்குள்ள வந்தேன். அல்லேலூயா. அதற்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கணும், அதற்குள்ள ஆவியாவுடைய வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. நாகர்கோயில்ல சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருந்தேன். இப்ப எங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் உள்ளவங்க. அப்ப அந்த பாஸ்டர் திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் எடுத்துட்டாரு. 10 நிமிஷம் இடையில தேசத்துக்காக சின்ன ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்து நல்லா நடத்திட்டு வந்தாரு. வெளியில எங்க சித்தப்பாவோட வெளியே வர்றேன். அவர் சொன்னாரு, இவருக்கு வேணா வீட்டுல வச்சு பண்ண வேண்டியதான ஜெபத்தை, ஏன்னா மனுஷனுக்கு எல்லாம் வேலை இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கு. இவரு உட்கார்ந்து ஜெபம் பண்றார். மனுஷனுடைய அது என்ன தெரியுமா, கொழுத்து போயிருக்குது, இருதயம் கொழுத்து போயிருக்குது. ஒரு நாள் பிரச்சனை வரும்போதுதான் தெரியும், யாராவது ஜெபிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்களும் ஆவிக்குரிய லெவல்ல மாறல. அவங்க மனைவி திருமணம் பண்ணாங்க, அவங்க ஒரு ஆவிக்குரிய ஃபேமிலி, அவங்களையும் வளர விட. நான் சொல்றேன், ஜெபத்தினுடைய மேன்மை, நீ ஊக்கமாய் பண்ணுகிற ஜெபம். அவர் சொல்றாரு, ஐயா சொல்ற எனர்ஜியோட இருக்கணும். ஐயா சோர்ந்து போகிற அளவுக்கு இருக்க கூடாது. a persistency which will not be denied. அதுல ஒரு கண்டினியூஷன் இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு பண்ண மாட்டேன். இன்னைக்கு பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு எங்கப்பா அந்த கத்திக்கிட்டு இருந்தார் அவர் ஆளக்கல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஜெபமும் பிரயோஜனமற்ற ஜெபம். அல்லேலூயா. பெர்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு நாள் எழும்பி அன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஐயா சாதித்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஐயா அவங்க தீர்மானம் பண்ணினதை சரியாய் நிறைவேற்றத்தக்கதாக ஒரு கண்டினியூஷன் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தொடர்ச்சி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் தானியேல் எடுத்த தீர்மானத்திலே கொஞ்சம் கூட தவறாதிருந்தான். அவன் பழக்கத்தின்படி 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டது. பிரச்சனை இல்லையா? அவனுக்கு வேலை இல்லையா? அவன் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாதபடி கணக்கு பார்க்கிற ஒரு கணக்கனா இருந்தான். நமக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. தாவீது சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் என் தேவனை நோக்கி அபயம் பண்ணுவேன். அவர் ராஜாக்கு நேரம் இருக்குது, ஆனா நமக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்ல. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ண வேண்டுமானால் அதுல தொடர்ச்சி இருக்கணும். அதை அடைகிற வரைக்கும். அந்த ஏழை விதவை
அப்படிதான் சொல்ற, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்திலே நீடிய பொறுமையாய் இருக்கிற தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்வாருங்க. ஆனா நீ ஜெபத்தை விட்டு விடாதே. சோர்வு வருகிறது. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அவர் திரும்பவும் நான் வாசிக்கிறேன், our prayer needs to be pressed and pursued with an energy that never tires, a persistency which will not be denied, and a courage that never fails. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். என் ஜெபம் தோல்வி அடையாது. நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக அந்த மகன் ரட்சிக்கப்படுவான். நான் ஜெபிக்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதை கொண்டு வருவார். நான் ஜெபிக்கிறேன், இந்த பில்லி சூனியத்தில் இருக்கிற அந்த மகனை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. எல்லைக்குள்ள வருகிறதற்குள்ளே உங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையோட விசுவாசத்தோட வந்து ஜெபித்துப்பா. அல்லேலூயா. என்ன நடக்கும்? போன வெள்ளிக்கிழமையில வந்து அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஜெபம் எதுக்கு பண்ணுகிறோம் அப்படின்னா, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்பதை நான் காட்டுவதற்கு. ஏன் பலன் இல்லை, என்னால செய்ய முடியாது, என்னுடைய காரியம் அல்ல, நான் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன் என்று ஒருவன் ஐயா விசுவாசிப்பானே, ஆனால் அவன் ஜெபம் பண்ணுவதின் காரணம் கர்த்தர் தான் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு ஜெபம் பண்ணல என்னத்தனா, அவன் தன் மீது நம்பிக்கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நான் சாதிச்சிருவேன், கர்த்தர்லாம் ஒண்ணு எனக்கு உதவ மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இது ஜெப வீடு. இது ஜெப வீடு. நீ ஜெபிக்காத பட்சத்திலே ஐயா பெரிய பெரிய சாதனைகளை உன்னால செய்யவே முடியாது. ஒரு தடவை பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர், அவரை வந்து பைபிள் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஜான் வெஸ்லி என்கிற மெத்தடிஸ்ட் சபையுடைய ஸ்தாபகர், இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கின ஒரு தேவ மனிதர். அப்ப அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளும்படியாக அவர் தங்கின வீடு, அவருடைய காரியங்களை எல்லாம் காண்பிக்கும்படியாக இவங்க வீட்டன் யூனிவர்சிட்டியில இருந்து இவங்களை டூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப மாணாக்கர்களுக்கு எல்லாம் காண்பித்தார்களாம். அவர் பயன்படுத்தின பைபிள், அவர் படித்துக் கொண்டிருந்த அந்த அறை, அவருடைய ஜெப அறை என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்து விட்டு அது எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபசர், அவர் பேர் ஓர் அப்படின்ற போட்டிருந்துச்சு, ஒரு எழுப்புதல் பிரசங்கியார், அவர் காண்பித்து விட்டு கடந்து போனாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்களாம். ஒரே ஒரு மாணவரை மாத்திரம் காணவில்லை. அப்ப அந்த ப்ரொஃபசர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருங்கன்னு சொல்லிட்டு தேடி ஒவ்வொரு அறைக்கா போகிறாராம். அப்ப அந்த ஜெப அறையிலே அந்த மாணவருக்கு முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு இருக்கிறாராம். அந்த ஜான் வெஸ்லி அந்த முழங்கால் படியிட்டு அந்த தடயமாய் போன அந்த காலடியில அந்த முழங்காலுடைய பதிவுல இவர் முழங்கால் படியிட்டு சொல்றாராம், இன்னும் ஒரு முறை நீர் எங்கள் தேசத்தை அசைங்க ஆண்டவர். Lord, do it once more. அவரை கொண்டு நீர் செய்தீர் அல்லவா, அதை என்னை கொண்டு நீர் செய்யும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஐயா முழங்கால் அந்த தடயத்துல தன்னுடைய முழங்காலை இணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாராம். ஏன் தெரியுமா? தேவ மனிதர்கள் அப்பண்டமாக எழுப்புகிறாங்க. வாழ்க்கையிலே ஜெபத்திற்காக அவர்கள் பண்ணின அர்ப்பணிப்பு, அழுது 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 ஜெபித்து ஜெபித்து கடைசியாக பில்லி கிரஹாம் மரிக்கிறதுக்கு முன்பாக அவரிடத்துல ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா யுஎஸ் பிரசிடென்ட்டை காட்டிலும் அதிகமான கூட்டம் வருகிற, அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வந்த ஒரு பெரிய இவாஞ்சலிசம் கூட்டம் என்றால் ஒரு அற்புதம் நடைபெறவில்லை, ஆனால் திரள் கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டது அந்த கூட்டத்தில். அது எப்படி என்று கேட்டார்களாம். ஒரு 3 காரியத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரேயர் வரான். இரண்டாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாராம், பிரேயர் சொன்னாராம். மூன்றாவது காரியம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாராம், பிரேயர் சொன்னாராம். ஜெபம் ஜெபம் ஜெபம்.
ஹalleluya. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே, ஜெபம் இல்லையே ஜெபம் இல்லையே, ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக ஜெபாவியனை தாருமே, ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியனில் தாருமே. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே, ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே, ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியனை தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, இதயத்தின் பாரம் எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, இதயத்தின் பாரம் எனில் தாருமே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே, ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும், எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும், துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம் தாருமே. துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நினைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நினைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, உம்பருகை நாளறிவே உம்மோடன் சேர்ந்திருந்தே. ஆமே உம்பருகை நாளறிவே உம்மோடன் சேர்ந்திருந்தே. ஜெபம் இன்றியே ஜெயம் இல்லையே, சொல்லுங்க ஜெபம் இன்றியே
ஜெபிக்க என் மாம்சத்தில் பலவீனத்தில் ஆவியின் பலத்தாலுமே சொல்லுங்க என் மாம்சத்தில் பலவீனத்தில் ஆவியின் பலத்தாலுமே ஜெபமில்லையே ஜெயமில்லை பாடுங்க ஜெபமில்லையே ஜெயமில்லையே பாடுவோம் ஜெபமில்லையே ஜெயம் ஒரு ஜெபம் இறங்கட்டும் ஜெபமில்லையே ஜெயமில்லையே ஜெபமில்லையே ஜெயமில்லையே ஜெபமில்லையே ஜெயமில்லையே ஹalleluya ஹalleluya கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவை கர்த்தர் தந்து நடத்துவாராக ஹalleluya தொடர்ந்து அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஹalleluya பாருங்க இங்க ஒரு சூழ்நிலை வந்தது பேதுரு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான் முதல் வசனம் வாசிக்க கேட்போமே அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி நான் சொல்லுகிறேன் சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று எவனை அழிக்கலாமோ என்று எவனை திருடலாமோ என்று எவனை கொல்ல வேண்டும் என்று சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறான் நான் நினைக்க கூடாது சபையில இருக்கிறேன் அதனால நான் பிழைத்துக் கொள்ளுவேன் அல்ல நான் உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறேன் எஸ்தர் அப்படிதான் நினைச்சான் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் எஸ்தருடைய புஸ்தகம் அவன் சொல்றான் பாருங்க புஸ்தகம் அவனை பார்த்து கேட்கிறான் எஸ்தர் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம் திரும்ப சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே அல்லேலூயா சிலருடைய நினைவு அப்படிதான் நான் பிழைச்சிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன் நான் சபைக்குள்ள இருக்கிறேன் அதனால நான் தப்பித்துக் கொள்ளுவேன் சபையை துன்பப்படுத்த தொடங்கினான் யூதருக்கு தான் பிரச்சனை எனக்கு இல்லன்னு எஸ்தர் நினைச்ச போது மொர்தெகாய் சொல்லுகிறான் நீ அரண்மனையில இருக்கிறதால தப்பித்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ இந்த காலத்திலே மௌனமாய் இருக்காதே அல்லேலூயா அப்படிதான் சொன்னாங்க சைனால வருது சைனா தேசத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வருது அப்படின்னு சொல்லி சைனா தேசத்துல ஆரம்பித்த ஒரு காரியம் ஜெபம் பண்ணல யாருமே ஜெபம் பண்ணல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க ஆனா அதை எடுத்து யாரும் பாரப்படல ஆனா அடுத்து சொன்னாங்க இந்தியாவுக்குள்ள ஆங்காங்கே 1-2 கேஸ் கேரளாக்குள்ள வந்துச்சு மாதிரி தெரியுது டெல்லியில 2 கேஸ் அது டெல்லி தாங்க நம்மள ஒண்ணும் செய்யாது நிர்விசாரமா லோத்தின் நாட்களிலே நடந்தது போல கடைசி காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்திலே நடந்தது போல கடைசி காலத்திலும் நடக்கும் ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஐயா சோத்ரா நிர்விசாரமாய் ஓடுகிற காலங்கள் அவங்க பிரிவில நடக்காது இந்த பிரிவில நடக்காது இஷ்டம் போல வாழுவேன்
அவர் பாட்டு கத்திக்கிட்டு கிடக்காரு. ஆனா ஒரு நாள் தமிழ்நாட்டுல வந்துச்சு. அப்பதான் சபைகளுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துருச்சு. போடு ஜெபம் ஜெபம்னு. ஆனா சபையை மூடுனர். ஜெபிக்க கூட முடியாதபடி தள்ளப்பட்ட எத்தனையோ ஊழியர்கள் மரித்து போனார்கள். எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் மரித்து போனது. ஐயா ஸ்தோத்திரம். நாமும் ஐயா அபிஷேகம் பண்ண பெறாதவர் போல எத்தனையோ பேர் சவுலை போல ஐயா பராக்கிரமசாலிகள், கழுதைகளை போல வேகமும் சிங்கத்தை போல பராக்கிரமசாலியா இருந்தவர்கள் கூட கொரோனா காலத்தில் மரித்து போனார்கள். சவுலை பத்தி போட்டிருக்கு, அபிஷேகம் பெறாதவர் போல மரித்து போனாய். அல்லேலூயா. அப்படியானால் அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே ஒரு மகிமை இருக்கிறது. அதற்கு தகுதி உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை பிடித்தார்? உன் முடிவு சரியா இருக்கணும். உத்தமனை நோக்கி செமையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நான் பெரிய பெரிய சபைக்கு போறேன், ஏஜி சபைக்கு போறேன், ஏசிய சபைக்கு போறேன், சிஎஸ்ஐ சபைக்கு போறேன்றது முக்கியமல்ல. நீ எப்படி இருக்கிறாய்? அல்லேலூயா. நீ எழும்பாவிட்டால், எஸ்தரே நீ மௌனமாய் இருந்தால் உனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. உனக்கு கட்ட ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறாரு. அல்ல அவனைத்தான் ஏரோது ராஜா டார்கெட் பண்றான். இயேசு பிறப்பை கேள்விப்பட்ட போதே ஏரோது ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாத உடனே இத்தனை வயசுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தான் அவன் டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏன் சிறைப்பிடித்துக்கிறான்? இந்த பிள்ளை வரவே மாட்டேங்குது சர்ச்சுக்கு. அதற்கு மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதற்கு மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனா வரக்கூடாதபடி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். பேதுரு கூட நினைச்சிருப்பான், யாக்கோபை கொன்னது போல என்னையே கொன்றுவான்னு சொல்லிட்டு. நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், சோர்ந்து போகிறோம். சில சிறையிருப்புகளுடைய வல்லமைகள் ஐயா சொல்ற நம் மீது திணிக்கப்பட்ட உடனே இல்ல பேதுருவை பார்த்த ஆண்டவர் யோவான் 21வது அதிகாரத்துல சொல்றா, நீ முதிர் வயதுல வேறொருவன் உன் இடையை கட்டுவான், இள வயதுல நீயே கட்டிக்கொண்டு நீ அழைத்த நாட்கள் இருக்கிறது, முதிர் வயது வரைக்கும் நீ இருப்பாய் என்று சொன்னவர் கைவிட்டு விடுவாரோ? அப்படி அல்ல. யாக்கோபுக்கு சம்பவித்ததினால எனக்கு அது சம்பவிக்கும் என்பது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் வரைக்கும் ஒரு மனமும் மீது கை போடாதபடி என் தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆனா அந்த சிறையிருப்பு உடைய வேண்டுமானா ஏரோது ராஜா தாங்க. ஏரோது ராஜாவை மிஞ்சி எந்த ஆளுமையும் நம்ம மேற்கொள்ள முடியாது, விடுவிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா அங்க பாருங்க சபை என்ன செஞ்சுச்சான்? 5வது வசனம் வாசிங்க. 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு, பாருங்க எப்படிப்பட்ட சிறையிருப்பு பாருங்க. 2 சங்கிலியினாலே கட்டப்பட்ட ஒரு சிறையிருப்பு. நினைக்க கூடாது சத்துரு அபண்டமாக கட்டி வைத்திருக்கிறான். நேத்து எனக்கு அதுதான் உணர்த்தப்பட்டுச்சு. நீ ஜெபிச்சினா, சபையை நீ எழுப்பி ஜெபிச்சினா, ஐயா ஸ்தோத்திரம், கட்டப்பட்ட சில ஜனங்களை கர்த்தர் நீ போய் அழைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த எல்லைகளுக்குள்ளே தானாய் வந்து உன் கதவை தட்டும்படியாய் கர்த்தர் செய்வார். நீ சொல்ற என் கணவன் கட்டப்பட்டிருக்கான், நீ சொல்ற என் மகன் கட்டப்பட்டிருக்கான், நீ சொல்ற என் மனைவி கட்டப்பட்டிருக்கிறாள், நீ சொல்ற அந்த ஜனங்களை பிள்ளை சுனியை வச்சு கட்டி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்லுகிறேன், நீ அவர்களை பார்க்காதே. ஐயா உன்னை படைத்த, உன்னை அழைத்த, உன்னை அபிஷேகித்த, உன்னை சபைக்குள்ளே மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட
தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீ கதற ஆரம்பிக்கிற பொழுது பெரிய பெரிய கட்டு 2 சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டிருந்தான். 4வது வசனத்தை வாசி பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக 4 போர் சேவகராக 4 வகுப்புகள் காவல். அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல, அவனெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் சத்துரு ஐயா சொல்ற நம்முடைய யாரையோ ஒரு ஆளை ஐயா சொல்ற நம்ம தீவிரமாய் சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டு விடுவிக்க கூடாதபடி எழும்ப கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம்னா கட்டுகளை பார்க்கிறோம், ஏரோது ராஜாவை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேட மாட்டேன். அல்லேலூயா. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் அதுதான். பாருங்க, அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது என்ன நடந்துச்சா? 6வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரரும் முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க ஜெபிக்கிற வேளையில அவங்களுக்கு தெரியாது, அவங்க சபையில உட்கார்ந்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஒரு வீட்டில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு ராத்திரி ஐயா நான் சொல்லுகிறேன், பேதுரு இருந்த சிறைச்சாலையை தேவன் அசையப்படினார். ஹல்லேலூயா. உனக்கு தெரியாது, ஜெபத்தின் வல்லமை என்பது உனக்கு தெரியாது, ஜெபத்தை கேட்கிற என்ன செய்வார் என்பது உனக்கு தெரியாது. அதனால நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது ஐயா தேவ தூதன் ஐயா சொன்ன நான்களுக்கு ஐயா ஒரு காவல், அந்த நிறைந்த ஒரு சிறைச்சாலை தான், சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவம் தான், அவங்க எல்லாம் காவல் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான். அதன் நடுவிலே போய் எழும்பு என்றவனை தட்டுகிறான். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜெபம் பண்றதை நிப்பாட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் யோசபாத்தும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருவின் பாளையத்திலே ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணி வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண வேண்டிய காரியத்தை தேவனை யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணுகிறவர்களோடு காரியத்தை செய்து சரி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நான் ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. நான் 3வது யாராலையுமே தீர்க்க முடியல. அந்த குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு பிரச்சனை, அவங்க கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, தேவன் மேல பயங்கர கோபம். ஏன்னா அவங்க மிஷன் ஓரியன்டட், எல்லா ஊழியத்திலையும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்களுக்கு பழக்கம். அவங்க எல்லாம் கவுன்சிலிங் சொல்லி அதெல்லாம் கேட்காம அந்த குடும்பத்துல பயங்கரமான ஜெம்ஸ் ஊழியம் பழக்கம், மிஷன் ஃபீல்ட்ல உள்ளவங்க பழக்கம். ஏன்னா அவங்க ஃபாரின்ல இருக்கிறதுனால அந்த ஃபாரின்ல உள்ளவங்களும் இங்க இருந்து போறவங்க அவங்க வீட்டுல போய் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பழக்கம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நடுவில் எல்லா சொல்லியும் கேட்காதவங்க கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. மேல ஜெப கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா அவங்க அம்மா சொல்லி கூட அவங்க கேட்கல. கடைசியில பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா படியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முடிஞ்சவங்க சொன்னாங்க, என்னால கீழே உட்காரவே முடியல. ஒரு வல்லமை மேல போ மேல போ மேல போ என்னை இழுத்துக் கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு நேராக தேவன் ஐயா சொல்ற வல்லமையை வைத்திருக்கிறார். நீ பயப்பட தேவையில்லை, அதிகாரங்களுக்கு பயப்பட தேவையில்லை.
நீ ஜெபம் பண்ணி விட்டு கடந்து போய் பார். ஊக்கமான ஜெபம். நான் சொல்றது சும்மா சாதாரண ஜெபம் இல்ல. ஆனா வந்து அந்த பிரச்சனை அன்னைக்கோட சால்வ் ஆகி பிரிந்திருந்த அந்த காரியங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவருடைய குடும்பம் அன்றைக்கு இணைந்தது. அல்லேலூயா. நம்ம தான் சாதாரணமா இடை போடுறோம். தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை, ஜெபத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள. அதனாலதான் சபைக்கு யாரும் ஜெபிக்க வரதே கிடையாது. வர்றவங்களே கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அங்கே தூதர்கள் இறங்கி பேதுருவை பிடித்து வெளியே கொண்டு வந்து, அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 10வது வசனம். அவர்கள் முதல் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. நீ ஜெபிக்கிற பொழுது சில நேரங்கள்ல ஐயா சில கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது போல, என்னால எங்கேயுமே போக முடியல, ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன், என் குடும்பத்துல ஐயா எனக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறது போல ஒரு அனுபவம் என்று சொல்லி ஐயா சோத்திரம் இருக்கிற அந்த சூழலிலே ஐயா அன்றைக்கு சபைக்குள்ள இருந்து ஜெபித்த ஜெபம் அவருடைய இரும்பு கதவுகளை உடைத்து அது உடைக்கிறதுல தானாய் திறவுண்டது. இவங்க முயற்சி பண்ணல. உனக்குரிய வாசல் திறக்கப்படுவதற்கு நீ எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் அது திறக்கப்படாதபடி நின்று கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ சபையில உட்கார்ந்து ஐயா சபையினுடைய காரியங்களுக்காக, தேசத்தின் காரியங்களுக்காக நீ ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது உனக்குரிய வாசல் தானாய் திறக்கிறதை பார்ப்பாய். அல்லேலூயா. அவர் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் பூட்டிட்டாதான் ஒருத்தரை திறக்க முடியாது. நல்லா புரிந்து கொள். சில வாசலை பூட்டி வைத்திருக்கிறார். அதற்கு நீ சபைக்குள்ளே வந்து ஐயா தேவனுடைய காரியங்களை ஜெபிக்கிறவர்கள் திறக்கும். மற்றபடி சுத்தி வந்தாலும் அந்த காரியங்கள் நிறைவேறாது. நான் சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, நான் முடிக்க போகிறேன். 8வது வசனம் வாசி பாருங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி போர்த்து கொண்டு என் பின்னே வா. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்லுகிறேன், எந்த வழியில வெளியே போனோம், எந்த வழியில நான் போகணும் சொல்லிட்டு நீ அறியாமல் இருக்கலாம். நீ ஜெபிக்கிற பொழுது உனக்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பி நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டி நீ சரியான இடத்துக்கு நேராக போகும்படியாக உன்னை வழி நடத்துகிற ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றபடி உன் கண்களை குருடாக்கி விடுவான். உன்னால் அந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, சபை ஜெபிக்க சபைக்குள்ளே ஒரு ஜெபாவி எழும்ப ஐயா விடுபட்டவர்களையும் அடைப்பட்டவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் தேவன் எந்த வழிக்கு நேராக கொண்டு வர வேண்டுமோ அந்த வெளிச்சத்துக்கு நேராக நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும். கடைசியாக சொல்லி முடித்து விடுகிறேன். எனக்கு நேற்று பயங்கரமான கவலை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசும்போது நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், ஒரு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை. அந்த வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. நான் வீட்டுல போய் அழுதுட்டேன். ஏன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் நம்ம பிரசங்கம் பண்றோமே, ஆனா என்கிட்டயே வந்து முரண்பாடான வார்த்தைகளை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அழும்போது ஆண்டவர் 2 காரியங்களை எனக்கு சொன்னார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொடுங்க. 2 தீமோத்தேயு 2:15. ஊழியக்காரனாய் இருந்து சத்திய வேதத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
இதத்தான் சொன்னாரு, உன்னை தேவனுக்கு முன்பாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாய். அப்படின்னு என்னதுன்னா, நீ முதல்ல மாறு, அவன் தானா மாறுவான். நீ அவன் மாறலன்னு கத்திட்டு இருக்க. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாய். அல்லேலூயா. ஊழியத்தை பொறுத்ததெல்லாம் அப்படிதான். அவன் மாறலன்னு சொல்லாத, என் குடும்பத்தை என் பிள்ளை மாறலன்னு சொல்லாத, என் கணவன் மாறலன்னு சொல்லாத, ஐயா என் தேசம் மாறலன்னு சொல்லாத. சபையே நீ மாறு, வேலை ஸ்தலத்தில் நீ மாறு, குடும்பத்தை நீ மாறு. அவன் குடியாருங்க, குடிச்சுட்டு அப்படி குடிக்க நீ சபைக்கு போற, நீ மாறிட்டியா? உன்னை தேவனுக்கு முன்பாக நடத்தும்படி உத்தமனாயிரு. அழுத உட்கார்ந்து, என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை கர்த்தர் உணர்த்தினார். யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இங்க பாருங்க, இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு தானே நான் என்னையே பரிசுத்தமாக்கினேன். அவர்கள் உலகத்தின் அல்லாதது போல உலகத்தான் அல்ல சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் உலகத்தின் ஆண் அல்ல, ஆனா அவர்கள் சத்தியத்தின்படி வாழத்தக்கதாக முதல்ல என்ன செய்யறாராம், என்னையே நான் பரிசுத்தமாக்குறேன். இயேசு சொல்றாருங்க, முதல்ல என்ன நான் பரிசுத்தமாக்கி கொள்ளுது. நம்ம சொல்றோம், அவன் சொன்னா கேட்க மாட்டான் பிரதர். நம்ம பிள்ளைகளை கூட நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பிள்ளைகள் உங்களை தான் பார்த்து வாழ்றாங்க, உங்களுடைய குணங்கள் தான் உங்களுக்குள்ள வரும். நீங்க உங்களை மாற்றாத பட்சத்துல, மாதிரியாய் காண்பிக்காத பட்சத்துல பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. பிள்ளைகள் பார்க்கணும். தாமஸ் ராஜ் பாஸ்டர் இருந்தாரு, அந்த பிள்ளைகள் சொல்லும், அந்த பேர பிள்ளைகள் ஜபதாத்தா. ஏன்னா அவர் காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்த்திருக்காங்க. நான் ஜெபிக்காம இருந்துட்டு என் பிள்ளைய ஜெபின்னு சொன்னீங்கன்னா இருமாப்பு. பைபிள் அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்குது. நீ இருமாப்பு உள்ளவர்களை ஆளுகை செய்யக்கூடாது, மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். அப்ப நான் குடிச்சிட்டு என் பிள்ளைய மாத்திரம் நல்லதா சொல்றேன், ஆனா நீங்க மாதிரியா இல்லையே. தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு நீ முதல்ல ஜாக்கிரதையாய் இரு. நீ அழணும், நீ உட்கார்ந்து நான் மாதிரியா இல்லையேன்னு அழணும், நீ கண்ணீர் விட்டு அழணும். சபையே, இந்த புறஜாதிகளுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாயிரு. அப்பதான் மற்றவங்களை ரட்சித்துக் கொள்ளுவாய், இல்லாவிட்டால் ரட்சித்துக் கொள்ள மாட்டாய். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை தாரும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல்
ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடு. ஆகாத நோக்க சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறப்பா. இந்த வார்த்தை தான் ஆண்டவரே விளைச்சலை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊக்கத்துடனே ஜெபிக்க சொல்லி இருக்கிறீங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை எங்களை நாங்க அற்பமா எண்ணி இருந்தால், ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது என்று நினைத்திருந்தார், இன்றைக்கு ஆண்டவரே அன்றைக்கு சபையில கூடி ஜெபித்த பொழுது ஐயா சொல் சிறையிருப்பில் இருந்த பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் சிறைச்சாலைக்குள்ளே தூதனை அனுப்பினது போல இன்றைக்கு ஆண்டவரே இவர்கள் ஜெபிக்கிற அந்த வேளையிலே யார் யாரெல்லாம் சிறையிருப்புகளை இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உள்ள திட்டம் நிறைவேற கூடாதபடி சத்துரு ஆண்டவரே சிறை பிடித்து வைத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு முறிந்து விடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ராக்கா தூதாவா ஓ அவனை வெளியே கொண்டு வந்து விட்டான். பேதுருவை வெளியே கொண்டு வந்து விட்ட தேவன் இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து அந்த கதவு தானாய் திறவண்டது போல இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ஷேகா துரா ஓ இந்த பிள்ளைகளுக்கு வழி தெரியாதபடி ஆண்டவரே இருக்கிற காரியங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. ஓ தேவ தூதர் முன்னே போய் அவர்களுக்கு வழியை காட்டினது போல உன் வாழ்க்கையில கத்த ஒரு வழியை திறக்கிறார். ஒரு வழியை திறக்க தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஷாபா துரா கமலா ஓ ரிபா எல்லாரும் ஆச்சரியப்பட்டதாக அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை பிரமித்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தாலே மறைகிறது. ஷாபா ராகா தாரா உராகமலா சகதாவ ஜெபிக்காரவே ஜெபிக்க கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. சங்கிலிகள் தெரிந்தது, சங்கிலிகள் தெரிந்தது, கதவுகள் தானாய் திறவண்டது. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ராபா ஷேகா துராமா கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கூடாரத்துக்குள்ள இறங்கட்டும், வீட்டுக்குள்ள இறங்கட்டும், வேலை ஸ்தலத்துக்குள்ள இறங்கட்டும், சிந்தனை மண்டலங்களுக்குள்ள இறங்கட்டும், தெருக்களிலே இறங்கட்டும். இந்த பெரிய காரியங்களை செய்தார். சொப்பனம் காண்கிறவர்கள் போல நீ இருக்க போகிறார். இது எப்படி நடந்தது என்று சொல்லி ஒரு சொப்பனத்தை பார்த்தது போல ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலையை ஒரு குடும்பத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாகவே நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோடு ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நிறைவும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக.
ஆத்மாவே என் முழுவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல மகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.